மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாலு அந்த நாலு. இந்த பாடலை எப்போ கேட்டாலும் கண்ணு முன்னாடி இளையராஜா வந்து விட்டு போவார். ஆனால் அதையும் தாண்டி 80களில் தன்னுடைய இளமை காலங்களை கழித்தவர்களுக்கு கண் முன்னே வந்து போவது நடிகை கனகாவாக தான் இருப்பார். இரட்டை ஜடை, ஜடை சுற்றிய மல்லிகைப்பூ, பாவடை தாவணி, ஆளை விழுங்கிவிடும் கண்கள், இது அத்தனைக்கும் சொந்தக்காரி தான் கனகா. அவருடைய கண்ணின் பவரை வைத்துதான் படத்தின் பாதி வசனங்களை கண்ணாலேயே பேச வைத்திருப்பார் கங்கை அமரன். அண்ணனுடைய இசையில் கங்கை அமரனின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய கரகாட்டக்காரன் படம் 1989 ஆண்டு ரிலீஸ் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் திரையரங்குகளில் ஓடி சாதனையும் படைத்தது. கனகாவை பார்ப்பதற்காக கூடிய கூட்டமும் இதில் அதிகம். அறிமுகமான முதல் படமே இப்படி ஒரு சாதனை படமாக கனகாவுக்கு அமைந்தது. ஆனால் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த கங்கை அமரனை கனகா வெறுத்து ஒதுக்கிய சம்பவமும் நடந்திருக்கிறது. கரகாட்டக்காரன் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த், கார்த்திக், பிரபு என அப்போதைய முன்னணி ஹீரோக்கள் எல்லோரிடமும் ஜோடி சேர்ந்து நடித்தார் கனகா. 1996க்கு பிறகு 3 வருடங்கள் பிரேக்கில் இருந்த கனகா 1999 மற்றும் 2000 வருடத்தில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்தார். அதன் பின்னர் கனகா என்ன ஆனார் என்று யாருக்குமே தெரியாது. திடீரென ஒரு நாள் கனகா ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை சம்பந்தமாக வழக்கில் மீடியா முன்பு தோன்றினார். கனகா என்ன இப்படி ஆகிவிட்டார் என ரசிகர்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார்கள். கனகாவுக்கு உடல் பிரச்சனை மட்டுமல்லாமல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதிகமாக இருந்தது. அப்படி ஒரு சமயத்தில்தான் கனகாவை தன் வீட்டில் வைத்து பராமரிக்க விரும்பியிருக்கிறார் இயக்குனரான கங்கை அமரன். இதற்காக கனகாவின் வீட்டுக்கே போயிருக்கிறார். ஆனால் கனகாவுக்கு கங்கை அமரன் யார் என்றே தெரியவில்லை. கங்கை அமரனை பார்த்ததும் தன்னுடைய அறைக்கு சென்று கதவை மூட்டிக்கொண்டாராம் கனகா. தன்னை யார் என்று ஞாபகப்படுத்த கங்கை அமரன் அவருக்கு கதவுக்கு முன்னாடி நின்று கொண்டு மாங்குயிலே பூங்குயிலே இந்தம்மான் உந்த சொந்தம்மான் என்று பல பாடல்களையெல்லாம் பாடி காட்டியிருக்கிறாராம். ஆனால் கனகாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாம். தன்னுடைய அப்பா மற்றும் கணவரால் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் கனகாவுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம். அவரை பார்க்கும்போது எப்படி இருக்க வேண்டிய ஹீரோயின் இப்படி ஆகிவிட்டாரே என்றுதான் அவருக்கு தோன்றியிருக்கிறது. முத்து முத்து கண்ணால உன்ன சுத்தி வந்தன் பின்னால என்ற வரியை அவருடைய கண்களுக்காகவே எழுதியிருப்பார் கங்கை அமரன். ஆனால் அந்த கங்கை அமரனையும் தன்னுடைய சூப்பர் ஹிட் படமான கரகாட்டக்காரனையும் கூட அவருக்கு ஞாபகம் இல்லாததுதான் கொடுமை என வருத்தப்பட்டு திரும்பி வந்தாராம் கங்கை அமரன்.